அதனால சில பேர் பாருங்க, நான் அன்புல விழுந்துட்டேன் அதனால போய் சொன்னேன், அன்புல விழுந்தேன் அதனால நான் தவறுகள் செய்தேன், அன்பு விழுந்தேன் நான் சொல்லாம நிறைய காரியங்களை மறைச்சேன், இதெல்லாம் எதுக்கான அன்புக்காக செஞ்சேன். நோ, தட் இஸ் நாட் ரியல் லவ். உண்மையான அன்பு இருக்குமானால் நான் பொய் சொல்ல முடியாது. தேவனிடத்திலிருந்து வந்த உண்மையான அன்பை இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குமானால் அதில் மறைவிட இருக்கவே முடியாது, அதில் ஒளிப்பட இருக்கவே முடியாது, அதில் அக்கிரமம் துன்மார்க்கம் உலகத்தினுடைய எந்த பாவங்களும் அதில் கலக்க முடியாது. குடும்பம் நடத்துறவங்களும் விளங்கி கொள்ளுங்க. அன்புன்ற பேரில் மனைவிட்ட என்ன வேணா கேட்கலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, கணவன்ட்ட என்ன வேணா கேட்கலாம்னு நினைக்கக்கூடாது. அது எல்லாமே பரிசுத்தத்திற்குள்ள இருக்கணும். அன்புக்காக நீங்கள் இந்த தியாகம் பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம அன்புன்னு உண்மையை இருதயத்தில் வைத்திருப்போம்னால் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை ஒருவரை ஒருவர் எப்படி பண்ணணும்னா கனம் பண்ணுகிறவர்களாய் பரிசுத்த ஜீவியத்திற்கு நாம ஒருத்தர் என்ன பண்ணணும்னா நம்ம தூண்டுகிறவர்களாய் ஏவுகிறவர்களாய் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த சினிமாக்கள்லாம் இந்த போஸ்டர்லாம் பார்த்து கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கேவலமான போஸ்டர்ஸ் இருக்கும். எதை பற்றி படம் அப்படின்னா எல்லாம் அன்பை பற்றி படம். அன்பை பற்றி படம்னா எல்லாம் அரை நிர்வாணமாக படத்தை போட்டு அருவருப்பாக கேவலமான காட்சிகளை எடுத்து இதெல்லாம் அன்புன்னு சொல்லி மேலே ஸ்டிக்கர் விட்டுறாங்க. இது அன்பு கிடையாதுங்க. இது தேவனிடத்திலிருந்து ஊற்றப்பட்ட அன்பு இருக்குமானா அது எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். பாருங்க, நல்ல கவனிங்க. சில பேர் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த தவறான இன்ஃப்ளூயன்ஸை அவங்க லைஃப்பில் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த சினிமா மோகத்திலேருந்து வந்தவங்க கல்யாணம் பண்ண பிறகு மனைவி கிட்ட என்ன சொல்றதுன்னா, நீ இந்த மாதிரி உடுத்தாத வேற மாதிரி உடுத்துன்னு ஃபோர்ஸ் பண்ணுறது. ஏன்னா இவங்க அந்த எதில் பார்த்தாங்க, இதை அங்கே பார்த்தாங்க, திரையில் பார்த்தாங்க. திரையில் பார்த்துட்டு நீ இந்த மாதிரி உடுத்து, நீ உடுத்தி காட்டு. எப்பா அது அன்பு இல்லைப்பா, அது வியாபாரம். அது சிற்றின்பம், அது என்டர்டெயின்மெண்ட். தட்ஸ் நாட் லவ். நீ லவ்வை போய் அங்கே போய் தேடாத, சினிமா கொட்டைகளில் போய் தேடாத, அங்கே போய் திரையில் போய் தேடாத. நீ கொடுத்த 50 ரூபா டிக்கெட்லாம் அன்பை யாருக்கும் விளக்க முடியாது. இந்த அன்பை நம்ம கொடுப்பதற்கு இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்கே பார்த்துட்டு இப்படி இருக்கணும். சில பேர் பாருங்க, மனைவி மாதிரி கணவன் மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது. இப்படி இருக்கணும், அப்படி நீ உடுத்தணும், அப்படி தோற்றம் அளிக்கணும், இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணும், நீ மாதிரி அந்த மாதிரி இருக்க முடியும், மற்றவெல்லாம் எப்படி இருக்கா, நீ ஒன்றுமே உனக்கு தெரியல. இது ஏன் நடக்குது அப்படின்னா, யூ ஜஸ்ட் காட் த ராங் எக்ஸாம்பிள். தவறான ஒரு காரியத்தை நீங்க பார்த்துட்டு ஓ அங்கதான் அன்பு பெருகுது போலன்னு நினைக்கிறாங்க. சில பேர் பாருங்க, தன்னுடைய மனைவியின் மேல ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த உடனே ஆசை, அவங்களுக்கு அந்த அன்பு வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா அவங்க மனசுல என்னன்னா, ஒருத்தர் மேல அன்பு கூறணும்னா சினிமா துறையில அன்பு யார் மேல வரும்? அந்த இடத்துல அந்த இருக்கிற பொண்ணு ஒல்லியா இருக்கணும், செக்க சவேர்னு இருக்கணும், வகை வகையா டிசைனா ட்ரெஸ் போடணும். அப்ப இவருக்கு அன்பு வரும். அப்படித்தானே காட்டுறாங்க. அந்த பையன் எப்படி வரணும்? அவனுக்கு அந்த பையனுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாதான் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அன்பு கூறுவா, திரும்பி பாப்பா. இதுதான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணவங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, ஓஹோ நம்ம மனைவி எப்படிதான் இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும், அப்பதான் இவங்களுக்கு அன்பு தூண்டும். எப்ப அது அன்பு கிடையாதுப்பா, அது ஆசை, அது மோகம், அது ஒரு வஞ்சனை, அது ஒரு பிரம்மை. நீங்க அங்க பார்த்துட்டு அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு நீங்க பொண்ணு தேடுறதோ மாப்பிள்ளை தேடுறதோ அல்லது நீங்க கணவனை பார்க்கறதோ மனைவியை பார்க்கறதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வரும். நிஜ ஸ்கிரீன்ல அப்படி யாருமே கிடையாது. நிஜ வாழ்க்கை என்பது வேற. அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும். இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் கட்டின கணவன் மேல நிறைய குறைபாடு வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், இவருக்கு இது தெரியல, அது தெரியல, அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு, இப்படி இருக்க மாட்டேங்கிறாரு, இப்படி ஸ்டைலா இருக்க மாட்டேங்கிறாரு, இப்படி மாடர்னா இருக்க மாட்டேங்கிறாரு, இந்த இத்தனை குறை அவர் மேல. அவரை கேட்டீங்கன்னா பொண்ணை பத்தி அத்தனை குறை. பொண்ணு நான் மனைவியை பத்தி பேசுறேன். மனைவியை பத்தி அவ்வளோ குறை. அவளுக்கு அது தெரியல, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க எப்படி மேக்கப் பண்றாங்க, அவங்க எப்படி ஸ்டைல் பண்றாங்க. என் மனைவி அப்படி இல்லையேன்னு இவர் வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்தம்மா அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணாதான் இவருக்கு அன்பு வரும். இது நாடகம்பா, இது நடிப்பு. அந்த அம்மா எப்படி அழகா நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 4 மேக்கப் மேன் ஃபுல்லா தலையை போட்டு தடவிட்டு கிடக்காங்க ராத்திரி எல்லாம். முகத்தை போட்டு என்னென்னமோ ஃபவுண்டேஷன்றாங்க, அதுக்கம்மா 2 மாடி 3 மாடின்றாங்க. இதெல்லாம் போட்டு தான் இந்த செட்டப் இந்த கெட்டப்புக்கு வர வேண்டியிருக்கு. இதுல அந்த ஆளு நடிகர் அப்படியே தலையை அப்படியே விரிச்சு போட்டு போறாரு. அந்த அளவுக்கு முடி இருக்கு. ரியல்ல பார்த்தா வெறும் வழுக்க தலை தான்.
அப்ப இவ்வளவு செட்டப்பும் எவ்வளவு நாள் நடந்திருக்குது. இந்த ஃபேக் விக் இருக்கு பாருங்க, இந்த ஃபேக்கான ஒரு விக்கை போட்டு அதை பார்த்து மயங்கினவங்க தான் திரையில இருக்கிறாங்க. நிஜத்தில் வரும்போது இந்த விக் என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி போட்டு வந்துடுவாங்க. இதை என்னாலும் போட முடியாது. ராத்திரி படுக்க போகும்போது அத்தனை மேக்கப்பையும் கழுவி மொத்தமாக ஃப்ளஷ் பண்ணாதான் ராத்திரி தூக்கம் வரும். So you cannot just expect that people should stand to some fake standards. மாயையான பொய்யான ஒரு நிலைக்கு ஒருத்தரை கொண்டு வந்த பிறகுதான் எனக்கு அன்பு வரும்னா அது அன்பு கிடையாதுப்பா. அது அன்பு இல்லை. நீங்க தவறான இடத்துல தேடுறீங்க, தவறா தேடுறீங்க. அப்படி செய்யாதீங்க. அன்பும் எதுல சம்பந்தப்பட்டிருக்கணும், முதலாவது பரிசுத்தோடு சம்பந்தப்படுது. இட்ஸ் அபவுட் ஹேவிங் எ பியூர் ஹார்ட். ஒரு தூய உள்ளத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த உள்ளத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். மாயமற்ற உள்ளத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். உண்மையாய் வாழ வேண்டியது அவசியம். அங்கதான் அன்பு சம்பந்தப்படும். உண்மையான அன்பு அங்கதான் இருக்கும். உண்மையான அன்பு அங்கதான். பொதுவாகவே எந்த டூப்ளிகேட்டாக இருந்தாலும் பொதுவாக ஒரிஜினலை விட பிரைட்டாக ஷைன் ஆகும். நல்ல மினுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப மினுக்காக இருக்கும். ஏன் அந்த மினுக்குன்னா, அந்த மினுக்கு இருந்தால் தான் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்கன்னு அந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸை செய்கிறவங்க எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷீன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலரேஷன் அதை கொடுத்து அதை விற்கிறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. ரியல் ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப பாலிஷ்லாம் தேவையில்லை, ரொம்ப தேவையில்லை. த ரியல் இஸ் த ரியல். சம்டைம் அது ரொம்ப அன்அட்ராக்டிவாக இருக்கும். அது அவ்வளவு பெருசாக ஒன்றும் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப இருக்காது. அவங்க ரொம்ப டிமாண்ட்ஸாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கீழே இறங்கிலாம் வரமாட்டாங்க. யோசித்து பாருங்கள். இப்போ நாங்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தோம், மலேசியா நினைக்கிறேன். மலேசியா போயிட்டு சாப்பிட போயிருந்தோம். ஒரு இடத்துல சாப்பிட்டு கார் வரைக்கும் நடந்து வரும்போது ஒரு சின்ன தெருக்கடை மாதிரி, மார்க்கெட் மாதிரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூவி கூப்பிட்றாங்க, வாங்க 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 அப்படின்னு. என்ன அது இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஆப்பிள்னா நான் சொல்கிறது இந்த ஆப்பிள் ஃபோனு, ஐஃபோனு, இந்த ஏர்பாட்ஸு மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையும் ரோட்டில் போட்டு வச்சுருக்கான். என்னடா இது, நம்ம ஊரில் கண்ணாடியில் வச்சுருந்தா இவனுங்க ரோட்டில் போட்டு விற்கிறானுங்களே அப்படின்னு போய் பார்த்தா அப்படியே பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே ரியலாக இருக்குது. விலையை பார்த்தீங்கன்னா 5ல் 1 பங்கு தான் விலை இருக்குது. அத்தனையும் என்னது, டூப்ளிகேட். ஆனால் அதுக்கு நாங்கள் வேண்டான்ட்டு போன கூட பின்னாடியே வர்றான். வாங்க சார் வாங்க, எதுக்கு சார் ஓடுறீங்க, வாங்க நம்ம கம்மி பண்ணி தரேன், இன்னும் கம்மி பண்ணி தரேன், பேசுகிறேன். நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர் போய் பாருங்கள், யாராவது உங்களுக்கு வெளியே கூடுவாங்களா? ஏன் சார் போயிட்டீங்க, வாங்க சார் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி தரேன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வந்தா வா, வராட்டி போ, வாங்கினா வா, வாங்காட்டி போ, வெளியே போன வெளியே போ, ஏன் இவ்வளோ நின்றுட்டு கிளம்பி போங்கன்னுவாங்க. ஏன்? பிகாஸ் வி காட் தி ஒரிஜினல். எங்கிட்ட ஒரிஜினல் இருக்கு. உண்மையான அன்பு எப்படி இருக்கும் தெரியுமாப்பா? பரிசுத்தமாக இருக்கும். புருஷன்மாருக்கு நான் ரொம்ப தயவாக சொல்கிறேன், உங்கள் மனைவி மேலே நீங்கள் தேவ அன்போடு நீங்கள் அன்புடன் வாழ்வதற்கு பரிசுத்தத்தை தேடுங்க. மனைவிட்ட உங்கள் கணவன்கிட்ட அன்புள்ளவர்களாக இருப்பதற்கு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரா அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. அப்போ நீங்கள் உண்மையான அன்பை ருசிப்பீங்க. நீங்கள் மாயமான பொய்யான அன்புகளை வெளியில் பல இடங்களில் நம்ம பார்த்தது, வெளி உலகத்தில் பார்த்தது, நம்ம பாவ வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிச்சது, பார்த்தது, இதெல்லாம் வச்சுட்டு அன்பை தேடினீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது பொய்யான அன்பு தான், நிஜமான அன்பு அல்ல. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்த அன்புள்ளவர்களாக தேவனுடைய அன்பினால் இருதயம் நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.